கலியுகத்தின் நிச்சய தெய்வம்னு சொல்லுவார் முருகனை. கலியுகத்தின் நிச்சய தெய்வம். கொஞ்சம் முயற்சி பண்ணி முருகான நீங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வேறுநாள் படிச்சா ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி நடக்கலையே. ஏன்னா சில பேருக்கு கதவு பிளாஸ்டிக்ல போட்டிருக்கிறாங்க, கர்மவினைங்கிற கதவு தட்டுன்னு உடஞ்சிருது. சில பேருக்கு மரத்துல போட்டிருக்காங்க, 10 நாள் வேறு தட்டுனா உடஞ்சிருது. சில பேர் பாறாங்கல்ல கர்மவினையை கொண்டு வந்திருக்கிறோம். பாறாங்கல்ல உடைக்கிறதுக்கு ஒரு நாள் போதுமா? அதுதான் சுவாமி என்ன பண்றார், வேள்மாறல் படிடா, திருப்புகழ் படிடா, கந்தர் அலங்காரம் படி, கந்தர் அனுபூதி படி, கந்தர் அண்டாறு படி அப்படின்னு சாமி நம்ம மனசுக்குள்ள சொன்னாருன்னா அதுக்கு காரணம் உங்க கர்மவினையை உடச்செறியறதுக்குன்னு அர்த்தம். நம்ம ஆளு என்ன பண்ணுவான்னா 10 நாள் படிப்பாங்க, 11வது நாள் ஒன்றும் நடக்கலையே, சாமியை மாத்திடுவாங்க. சாமிய அவரு சொன்னாருங்க அங்க போயிட்டு வந்துருவோம், இவரு சொன்னாருங்க இங்க போயிட்டு வந்துருவோம். அப்ப என்னன்னா 10வது 12வது தடவை படிக்கும் போது கதவு திறக்கிற மாதிரி இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணிருப்போம், கர்மவினை என்ன பண்ணிருப்போம், 10வதுலயே வாங்க எனத்தை படிச்சு ஒண்ணும் நடக்கல. ஒரு வேல் சேர்ந்து உடைக்கிறதுக்கும் இங்க எத்தனை வேல் சேர்ந்திருக்கு, 2000க்கு மேல வேல் சேர்ந்திருக்கு. ஒரு வேல் உடைக்கிறதுக்கு 2000 வேல் சேர்ந்து உடைக்கிறதுக்கு ஆற்றல் எதுக்கு ஜாஸ்தி, 2000 வேலும் சேர்ந்து. இப்ப நீங்க நினைச்சிருக்கலாம் நான் எனக்காக படிச்சேன். இல்ல, இங்க ஒவ்வொருத்தரையும் முருகன் என்ன பண்ணிட்டார், முருக பக்திங்கிற ஒரு கைத்துல போத்து வச்சுட்டார். இப்ப நீங்க நினைக்கலாம் நீங்க எல்லாம் தனித்தனி நான் தனின்னு. நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம், முருக குடும்பமும் ஒரு இதுக்குள்ள வந்துட்டோம். சாமி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் படிச்சா அந்த பலனை பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கொடுப்பாங்க. இப்ப இங்க நிறைய பேர் இருப்பாங்க, ரோட்ல போகும்போது சில பேர் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் பலன் உண்டு.